ஹலோ, இன்றைக்குள்ள லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம மெயின் டிஷ்ஷில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணால் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இன்றைக்குள்ள லஞ்சில் கார்போஹைட்ரேட்காக கொஞ்சம் சோறும் லெமன் சோறும் வச்சுருக்கேன். இது ரெண்டுலேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. இதில் கொஞ்சமாக விட்டமின்ஸ் நமக்கு ஆட் ஆகும். ப்ரோட்டீனுக்காக ஒரு பிளெயின் ஆம்லெட் வச்சுருக்கேன். அப்புறம் மினரல்ஸும் ஃபைபருக்காக கொஞ்சம் அவரைக்காய் பொரியல் வச்சுருக்கேன். அவரைக்காயில் இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, கொஞ்சம் விட்டமின்ஸும் இருக்குது. இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கூடவே கொஞ்சமாக சாம்பார், பருப்புலேருந்து நமக்கு ப்ரோட்டீன் இருக்கும், காய்கறியிலேருந்து கொஞ்சம் நார் சத்து நமக்கு கிடைக்கும். காலையில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது காலையில் வச்ச அதே பிரண்டை சட்னி தான். இது டிஃபனுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாட்லேயே பிசைஞ்சு சாப்பிடலாம். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எலும்பு சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் இது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும். கூடவே கொஞ்சமாக ரசம், இதில் மினரல்ஸ் இருக்குது, ஜீரண சக்தியை அதிகரிக்கும். கூடவே கொஞ்சமாக மோர், இதில் கால்சியம் இருக்குது, ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்குது. இது பாடியை கூலாக வச்சுக்க உதவும், பாடி வெயிட் மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கிற நீர் சத்தை தக்க வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.